Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்ட்ரின்சிக்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். அப்பர் மோட்டார் நியூரான் அண்ட் லோவர் மோட்டார் நியூரான்னா என்ன, அப்பர் மோட்டார் நியூரான் லீஷன் அண்ட் லோவர் மோட்டார் நியூரான் லீஷன்னா என்ன அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்கலாம். நீங்க நியூரோல எந்த டாபிக் எடுத்தாலும் இந்த லீஷன் வராம நீங்க எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ தட் நிறைய பேருக்கு நிறைய டவுட்டுமே இருக்கும். இதுல நம்ம டீடைலா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வேர்ட்லையுமே ஒரே மாதிரி இருக்கிற வேர்டு மோட்டார். ஓகேவா, இந்த மோட்டார் காம்போனன்ட், மோட்டார் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நமக்கு பிரெயின்லேருந்து ஒரு சிக்னல் மசிலுக்கு வரும். ஸோ தட் மசிலில் நடக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாமே மோட்டார் ஃபங்க்ஷன் இல்லைன்னா மோட்டார் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ பிரெயின்லேருந்து நமக்கு எங்கே சிக்னல் வரும் அப்படின்னா நமக்கு மசிலுக்கு வரும். ஓகேவா, பிரெயின்லேருந்து மசிலுக்கு வர சிக்னல் தான் இந்த மோட்டார் ஃபங்க்ஷன். இப்போது நம்ம பிரெயின்லேருந்து ஃபங்க்ஷன் எல்லாமே டைரெக்டாக சிக்னல் மசிலுக்கு வராது. பிரெயின்லேருந்து வர்றது அப்பர் மோட்டார், அதாவது பிரெயினில் உள்ள காம்பனன்ட் அப்பர் மோட்டார். இதே லோவர் மோட்டார் அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு பிரெயின் இருக்குது. ஓகேவா, இப்போ பிரெயின் இருக்குது அப்படின்னா நமக்கு ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கும். பிரெயின் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட் சைடில் ஒரு ஹெமிஸ்பியரும் லெஃப்ட் சைடில் ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. இப்போ பிரெயின்லேருந்து நமக்கு ஒரு சிக்னல் வருது அப்படின்னா டைரெக்டாக பிரெயின்லேருந்து நமக்கு மசிலுக்கு வராது. பிரெயின்லேருந்து ஒரு மீடியேட்டராக நமக்கு யார் இருப்பாங்க அப்படின்னா ஸ்பைனல் கார்டு இருக்கு. ஓகேவா, ஸோ தட் நமக்கு பிரெயின்லேருந்து ஸ்பைனல் கார்டுக்கு வரும் சிக்னல். ஸ்பைனல் கார்டுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி ஸ்பைனல் கார்ட்லேருந்து நமக்கு எங்கே போகும் அப்படின்னா மசிலுக்கு போகும். ஓகேவா, இந்த மாதிரி தான் நமக்கு சிக்னல் பாஸ் ஆகும். பிரெயின்லேருந்து ஸ்பைனல் கார்டுக்கு வரும், ஸ்பைனல் கார்ட்லேருந்து மசிலுக்கு போகும். அதே மாதிரி நமக்கு கீழேருந்து சென்சரி போகும்போது மசில்லேருந்து ஸ்பைனல் கார்டுக்கு போய் ஸ்பைனல் கார்ட்லேருந்து நமக்கு பிரெயினுக்கு போகும். இந்த மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் ஆகும். இப்போ நமக்கு பிரெயின்லேருந்து ஸ்பைனல் கார்டு வரைக்கும் உள்ளது என்ன அப்படின்னா அப்பர் மோட்டார் நியூரான். இதே ஸ்பைனல் கார்டில் இருந்து மசிலுக்கு போகிறது லோவர் மோட்டார் நியூரான். இப்போ இதை இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கணும். அதாவது ஸ்பைனல் கார்டில் எந்த இடம் வரைக்கும் நமக்கு அப்பர் மோட்டார், இல்லைன்னா ஸ்பைனல் கார்ட்லேருந்து மசில்லேருந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் நமக்கு லோவர் மோட்டார் நியூரான் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா, திருப்பி நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணலாம். இப்போ நம்ம பிரெயினில் ரெண்டு பிரெயின் ட்ரா பண்ணியாச்சு. ரைட் சைடில் உள்ள பிரெயின், அப்புறம் லெஃப்ட் சைடில் உள்ள பிரெயின். ஓகேவா, இப்போ நடுவில் நமக்கு மிட்லைன் ட்ரா பண்ணணும். மிட்லைன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த சைடில் உள்ள ஃபைபர்ஸ் அந்த சைடுக்கு கிராஸ் பண்ணி போகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் நமக்கு இந்த மிட் லைன் இருக்கு. ஓகேவா, ஸோ நம்ம இப்போ நம்ம ரைட் சைடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபைபர்ஸ் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போது நம்ம பிரெயினில் நமக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்கு. ஓகேவா, பிரெயினில் நமக்கு சென்சரி ஏரியா, மோட்டார் ஏரியா, அப்புறம் விஷுவல் ஏரியா, அந்த மாதிரி நமக்கு மோட்டார் ஏரியாவிலேருந்து தான் அந்த ஃபைபர்ஸ் அரேஸ் ஆகும். மோட்டார் ஏரியா எந்த லோப் அப்படின்னா ஃப்ரான்டல் லோப். ஓகேவா, ஸோ தட் நமக்கு ஃப்ரான்டல் லோப்லேருந்து இந்த ஃபைபர்ஸ் மோட்டார் ஏரியாலேருந்து அரைஸ் ஆகும். ஸோ தட் இங்கேருந்து அரைஸ் ஆகிற ஃபைபர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே எல்லா ஃபைபர்ஸும் சேர்ந்து இந்த மோட்டார் ஏரியாவில் உள்ள ஃபைபர்ஸ்லாம் நமக்கு சேர்ந்து ஒரு ஃபேன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும், கொரோனா ரேடியேட்டா. ஓகேவா, ஸோ தட் இந்த ஃபேன் மாதிரி ஃபார்ம் ஆன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து நமக்கு எங்கே பாஸ் ஆகும் அப்படின்னா இன்டர்னல் கேப்சூல் வழியாக நமக்கு பாஸ் ஆகும். நமக்கு ரெண்டு சைடுமே இன்டர்னல் கேப்சூல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ தட் இந்த இன்டர்னல் கேப்சூலுக்கு இடையில இந்த ஃபைபர்ஸ் ட்ராவல் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா மெடுலாக்கு கீழே இந்த ஃபைபர்ஸ் இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு கிராஸ் ஆகுது. அதாவது ரைட் சைடில் இருக்கிற ஃபைபர்ஸ் என்ன ஆகும், லெஃப்ட் சைடுக்கு போகும். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபைபர்ஸ் என்ன பண்ணும், ரைட் சைடுக்கு வரும். ஓகேவா, இந்த மாதிரி ஃபைபர்ஸ் கிராஸ் பண்ணும். ஃபைபர்ஸ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம், பிரெயின்லேருந்து வரதெல்லாம் நமக்கு ஸ்பைனல் கார்டுக்கு தான் போகும். ஓகேவா, சார் நமக்கு பிரெயின்லேருந்து வரது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பைனல் கார்டில் உள்ள லேட்ரல் ஒயிட் காலம்க்கு போகும். ஓகேவா, லேட்ரல் ஒயிட் காலம்க்கு போனதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த ஃபைபர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டீரியர் ஹார்ன் வரைக்கும் போய் சினாப்ஸ் ஆயிரும், இன்னொரு ஃபைபரோட சேர்ந்துரும். ஓகேவா, இப்போ இந்த ஆன்டீரியர் ஹார்ன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு இந்த ஆன்டீரியர் ஹார்ன் செல்லேருந்து மசில் வரைக்கும் ஒரு நர்வ்ஸ் நமக்கு பாஸ் ஆகும்.
இது வந்து இன்னொரு செக்மெண்ட் ஆஃப் நர்வ். அங்கே மேலேருந்து வர ஃபைபர்ஸ் வந்து நமக்கு ஆன்டீரியர் ஹார்ன் வரைக்கும் வந்துடும். ஆன்டீரியர் ஹார்னுக்கு அப்புறம் ஆன்டீரியர் ஹார்ன்லேருந்து மசில் வரைக்கும் நமக்கு வந்து பாஸ் வந்து ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நமக்கு வந்து நர்வ் ஃபைபர்ஸ் வந்து மோட்டார் இம்பல்சஸ் வந்து வரும். இப்போது நமக்கு மேலே கார்டெக்ஸில் இருந்து நமக்கு இந்த ஆன்டீரியர் ஹார்ன் செல் வரைக்கும் உள்ளது வந்து அப்பர் மோட்டார் நியூரான். ஓகேவா? இதுதான் வந்து அப்பர் மோட்டார் நியூரான். இதே இந்த ஆன்டீரியர் ஹார்ன் செல்லுக்கு கீழே உள்ளது எல்லாமே என்ன வரும் அப்படின்னா லோவர் மோட்டார் நியூரான். ஆன்டீரியர் ஹார்ன் செல்லுக்கு கீழே ஆன்டீரியர் ஹார்ன் செல்லேருந்து நமக்கு பெரிஃபரல் நர்வ்ஸ் வழியாக மசில் வரைக்கும் உள்ளது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா லோவர் மோட்டார் நியூரான். அதாவது அப்பர் மோட்டார் நியூரான் அப்படிங்கிறது நமக்கு பிரெயின்லேருந்து ஆன்டீரியர் ஹார்ன் செல் வரைக்கும் உள்ளது வந்து அப்பர் மோட்டார் நியூரான். இது ஆன்டீரியர் ஹார்ன் செல்லேருந்து நமக்கு மசில் வரைக்கும் உள்ளது வந்து லோவர் மோட்டார் நியூரான். இப்போ இந்த அப்பர் மோட்டார் நியூரான் வந்து அடி வாங்கும்போது நமக்கு அப்பர் மோட்டார் நியூரான் லீஷன் வரும். இதே மாதிரி நமக்கு லோவர் மோட்டார் நியூரான் வந்து அடி வாங்கும்போது லோவர் மோட்டார் நியூரான் லீஷன் வந்து வரும். ஓகேவா? இப்போது இந்த ரெண்டுலேயுமே நம்ம வந்து என்னென்ன லீஷன் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ நம்ம அப்பர் மோட்டார் நியூரான் இந்த இடத்துல எங்கேயாவது நமக்கு வந்து அடி வாங்கும்போது என்னாகும்? இந்த லோவர் மோட்டார் வந்து நார்மலாக தான் வந்துட்டு இருக்கும். அதாவது இந்த ஃபைபர்ஸ் நார்மலாக இருக்கனால நமக்கு மசில் டோன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இம்பல்சஸ் வந்து லோவர் மோட்டார்லேருந்து நமக்கு வந்துகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ தட் வந்து நமக்கு ஸ்பாசிசிட்டி வந்து டெவலப் வந்து ஆகும். இதே நமக்கு லோவர் மோட்டார் வந்து இந்த இடத்துல அடி வாங்குது அப்படின்னா நமக்கு அப்பர் மோட்டார் நல்லாயிருக்கும். லோவர் மோட்டாரில் வந்து இம்பல்சஸ் வந்து ட்ராவல் வந்து பண்ண முடியாது. ஸோ தட் இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா நமக்கு ஃப்ளாசிடிட்டி வந்து வரும். இந்த மாதிரி தான் நமக்கு அப்பர் அண்ட் லோவர் மோட்டார் நியூரான் வந்துட்டு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அப்பர் அண்ட் லோவர் மோட்டார் நியூரான்னா என்ன, எந்த இடத்துல அடி வாங்குது, எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ வந்து அப்பர் மோட்டார் நியூரான் லீஷன் அண்ட் லோவர் மோட்டார் நியூரான் லீஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஜராக என்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அப்பர் மோட்டார் நியூரான் லீஷன், அதுக்கப்புறம் வந்து லோவர் மோட்டார் நியூரான் லீஷன். இப்போ அப்பர் மோட்டார் நியூரான் லீஷனில் ஃபஸ்ட்டு நம்ம மசிலோட டோன் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? மசிலோட டோன் வந்து நம்ம பார்க்கும்போது இங்கே டோன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ்டாக வந்துட்டு இருக்கு. டோன் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. அதாவது ஸ்பாஸ்டிக்காக வந்துட்டு இருக்கும். இதே வந்து லோவர் மோட்டாரில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு டோன் வந்து கம்மியாக வந்துட்டு இருக்கும். இங்கே வந்து நமக்கு ஃப்ளாசிடிட்டி வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அங்கே வந்து டோன் அதிகமாக இருக்குது, இங்கே வந்து டோன் வந்து கம்மியாக வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ், அதாவது ரிஃப்ளெக்ஸஸ் வந்து நம்ம டெண்டானில் எலிசிட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்பர் மோட்டார் நியூரானில் வந்து நமக்கு டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே வந்து டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ் வந்து நமக்கு கம்மியாக வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அந்த டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ்க்கு அப்புறம் நமக்கு எந்த இடத்துல மசில் அட்ரோஃபி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லோவர் மோட்டார் நியூரான் லீஷனில் வந்துட்டு நமக்கு மசில் அட்ரோஃபி வந்து சீக்கிரமாக வந்து வந்துடும். மசில் வந்து எல்எம்எல்லே ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா அட்ரோஃபி வந்து எல்எம்எல்ல சீக்கிரமாக வந்து வந்துடும். இதே அப்பர் மோட்டார் நியூரான் லீஷனில் நமக்கு அட்ரோஃபி வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து ஆகும். ஓகேவா? அட்ரோஃபியுமே கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இருக்கும். இது வந்து மசில் அட்ரோஃபி பற்றி டிஃப்ரென்சியேஷன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சென்சரி இன்வால்மெண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே எப்போயாவது சென்சரி இன்வால்மெண்ட் வந்து ரெண்டுமே இருக்கும், இல்லாமலும் இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஃபைனலாக வந்து நமக்கு பபின்ஸ்கி சைன். பபின்ஸ்கி சைன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பபின்ஸ்கி சைன் வந்து அப்பர் மோட்டார் நியூரான் லீஷனில் மட்டும் நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எல்எம்எல்ல வந்து இது வந்து ஆப்சென்ட்டாக தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? எல்எம்எல்ல வந்து இந்த பபின்ஸ்கி சைன் வந்து இருக்காது, நெகட்டிவாக வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த பபின்ஸ்கி சைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஃபுட்டில் வந்து நம்ம டோஸில் வந்து சோல் ஆஃப் த ஃபுட்டில் வந்து ஒரு லேட்டரல் ஆஸ்பெக்டில் நம்ம ஸ்ட்ரோக் வந்து பண்ணுறோம். ஓகேவா? பிளெண்டான ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ஸ்ட்ரோக் வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம டோஸ் வந்து நார்மலாக நமக்குலாம் என்ன ஆகும், நம்ம வந்து கால் கூஸ் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிங்கர்ஸ்லாம் ஃப்ளெக்ஸ் வந்து பண்ணுவோம். இது வந்து நார்மலான விஷயம். இது வந்து எல்எம்எல்ல வந்து நம்ம பார்க்கலாம். இதே அது மாதிரி நார்மலாக இருக்க பீப்புள்ஸ்க்குமே பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து அப்பர் மோட்டார் நியூரான் லீஷன் இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்க டோஸ் எல்லாமே நல்லா ஃபேன் ஆகி விரிய தான் வந்து செய்யும். ஓகேவா? ஸோ தட் இந்த மாதிரி விரியும் போது வந்து என்ன அப்படின்னா அது வந்து பபின்ஸ்கி சைன் சொல்லுவோம், ஃபேனிங் ஆஃப் டோஸ். இந்த சைன் வந்து நமக்கு அப்பர் மோட்டார் நியூரான் லீஷன் வந்துட்டு இருக்கும். லோவர் மோட்டார் நியூரான் லீஷன் வந்து கிடையாது, அப்பர் மோட்டார் நியூரான் லீஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் இதெல்லாமே வந்து இதோட டிஃப்ரென்ஷியேஷன். நீங்கள் உங்களுக்கு வந்து அப்பர் மோட்டார் நியூரான் லீஷன் லோவர் மோட்டார் நியூரான் லீஷன் பெரிய கன்ஃபியூஷனில் இருந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you all next video.